அன்பானவர்களே, இந்த வாரத்தின் முதல் நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். தினம் ஒரு தூதன் மூலியமாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம் 23வது வசனத்தினுடைய ஒரு பகுதி, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய் என்று. எப்பொழுது ஆண்டவருக்காக காத்திருக்கிற அன்பு பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவரே சொல்லுகிற ஒரு நேரடியான ஒரு வார்த்தை. இன்றைக்கு வாரத்தின் முதல் நாள் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவரே நமக்கு சொந்த இரட்சகராக இருக்கிறார். அவர் மூலமாக எண்ணற்ற நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம். உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அற்புதம், ஒரு அதிசயம், ஒரு அடையாளம், ஒரு பரிசு அப்படின்னா ஆண்டவர் உங்களை என்னை ரட்சித்தது தான். ஆண்டவர் அவருடைய பிள்ளையாக மாற்றினாரே, அதுதான். ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரை ஆராதிப்பதை தவிர வேற என்ன நமக்கு முக்கியம் இருக்க போகுது? இந்த உலகத்திலே இந்த ஞாயிற்றுக்கிழமையில் யாரோ எதுக்கோ காத்திருப்பாங்க. ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நபருக்காக காத்திருப்பாங்க. பஸ்ஸுக்காக, ட்ரெயினுக்காக, விமானத்திற்காக காத்திருப்பாங்க. உறவுகள் வருவாங்கன்னு சொல்லி காத்திருப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் காத்திருப்பாங்க. இப்படி எத்தனையோ இடங்களில் காத்திருப்பாங்க. இவையெல்லாம் நன்மையா தீமையா என்று ஆராய்ச்சி செய்வதை காட்டிலும் நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு இன்றைக்கி காத்திருக்கலாமே. அவர் உங்களை காத்திருக்க வைக்கிறதில்ல. நீங்கள் ஆராதனைக்கு போனீங்கன்னா நீங்கள் போகிறதுக்கு முன்னாலேயே அங்கே அவர் இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் போகின்ற எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி, உங்கள் அருகில் இருக்கிறது, தூரமாக இருக்கிறது. வழக்கமாக நான் போகின்ற சர்ச், வெளியூருக்கு நான் போயிட்டேன், அங்கே ஒரு சர்ச், இப்படி எந்த இடத்துல நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்க போனாலும் சரி, ஒரு விதத்தில் நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாக அந்த இடத்துல இருக்கிறீங்க. ஆகவே கர்த்தருக்கு இன்னைக்கு நேரத்தையும் காலத்தையும் கொடுத்து காத்திருக்கிற நீங்கள் எதிர்காலத்தில், ஏன் நாளை தினத்திலிருந்து பார்க்கலாம், நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. இன்றைக்கும் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆனால் வேறு எந்த இடத்துல இருந்தாலும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க என்று சொல்வதற்கு உத்தரவாதம் இல்லை. சகோதரா, சகோதரியே, நமக்கு பல்வேறு அலுவல்கள் இன்றைக்கு இருக்கலாம். ஆனால் சற்று ஒதுக்கிவிட்டு முதலாவது ஆண்டவருக்கு, முதலாவது உங்களுக்கு உயிரை கொடுத்தாரே, முதலாவது உங்களுக்கு உதவி செய்தாரே, அந்த வியாதியிலிருந்து, அந்த நெருக்கடியிலிருந்து, தற்கொலை பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலை வந்துச்சல, அதிலிருந்து உங்களை விடுதலையாக்கினாரே, அவருக்கு முதலிடம் கொடுத்து அவருக்கு நீங்கள் காத்திருந்து பாருங்களேன். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி நாட்களாக மாறுமே, ஒரு சந்தோஷமான நாளாக மாறுமே. எந்த விதத்திலும் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாகத்தான் இருக்கும். ஆகவே மற்ற காரியங்களை சற்று ஒதுக்கிவிட்டு முதலாவது ஆண்டவரை ஆராதிப்பதற்காக உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த ஆலயத்துக்கு செல்லுங்கள். ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவருக்கு ஆராதனை செய்யுங்க. மனுஷனை பிரியப்படுத்த அல்ல, பரலோகத்தை பிரியப்படுத்த உங்களை முழுமையாக அவருடைய கைகளிலே ஒப்படையுங்கள். முழு மனதோடு கர்த்தரை ஆராதிச்சு பாருங்க. இனி வரக்கூடியதான நாட்களில் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. எல்லா விஷயத்திலுமே உங்களை கம்பீரமாய் ஆண்டவர் தலை நிமிர பண்ணுவார். நீங்கள் தலை குனிந்து போக மாட்டீங்க. இந்த வார்த்தையை ஆண்டவருடைய வார்த்தையாக, அவர் என்னோடு பேசின வார்த்தையாக நினைத்து இன்றைக்கு நீங்கள் ஆலயத்துக்கு செல்லுங்கள், ஆராதனை செய்யுங்கள், ஆர்ப்பரிப்புங்கள். அமைதியாக இருந்து பாருங்க. உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகள் தேடி வருவதை பார்ப்பீர்கள் இந்த நாளிலே. ஆகவே வெட்கப்பட்டு போகாமல் இருக்க கர்த்தருக்காக காத்திருந்து பாருங்கள், ஜெயம் பெறுவீர்கள். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த நாள் உம்மை ஆராதிப்பதற்குண்டான நாள். நாங்கள் வெட்கப்பட்டு போகாத ஆமாண்டவர் ஒரு வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஒரு நல்ல நாள். இந்த நாளை உம்மை ஆராதிப்பதற்கென்று ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆராதனைக்கு செல்லட்டும். எந்த சூழ்நிலையிலும் அதை தவற விடாதபடி ஆண்டவரே உம்மை ஆராதிப்பதற்கு குடும்பமாக, தனியாக, குழுவாக செல்லட்டும். கூடி ஆராதிக்கட்டும். கோடிக்கணக்கான நன்மைகளை பெறட்டும். நன்மையை கிருபையை அவங்க வாழ்க்கையில் தொடரட்டும்.
தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, ஆண்டவரை பார்க்க செல்லுங்கள். ஆலயத்தில் கிடைக்கிற நிறைவான பொக்கிஷங்களை பெற்று சந்தோஷமாக வாருங்கள். நன்றி.